மக்காச்சோள தோசை, கார்ன் தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கர் லைட். சுட சுட சூப்பரான மக்காச்சோள தோசை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மக்காச்சோளத்தை நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதில் கொஞ்சம் பெருங்காயம், 4 வரமிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் மக்காச்சோளத்தை ஊற வச்சுருக்கேன். இது கூட நான் அரிசி எதுவுமே சேர்க்கலை. வெறும் மக்காச்சோளத்தை மட்டும்தான் நல்லா ஊற வச்சுருக்கேன். இட்லி மாவு கொஞ்சம் எடுத்து அதோடு சேர்த்து கலக்கி இந்த தோசை செஞ்சுக்கலாம். இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி இது கூடவே ஊற வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 4 மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். இட்லி மாவு ஒரு 4 கரண்டி இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதோட நல்லா கலந்துக்கலாம். இதில் நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாவு நல்லா புளிக்கணும். ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசையை ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி அதையும் வணக்கி இதில் போட்டு தோசை சுடலாம். நல்லா மெலிசாக சுட்டிங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு மக்காச்சோள தோசை சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னியே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போது மக்காச்சோள தோசை ரெடி ஆகிடுச்சு. செம சாஃப்டாக டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.